நம்ம தமிழ் சினிமாவில் இருக்கிற எவ்வளவோ லெஜெண்டரி சிங்கர்ஸ் பாடின பாடல்களை எல்லாம் நம்ம எல்லாரும் எவ்வளவோ தடவை லூப் போன்ல கேட்டு ரசிச்சிருப்போம். கலைமானே கன்னிமயிலென கண்டேன் உனை நான். என்னதான் நம்மளுக்கு பிடிச்ச லெஜெண்டரி சிங்கர்ஸ் எவ்வளவு சூப்பர் ஹிட்டான சாங்ஸ் பாடினாலும் அடுத்தடுத்ததா புது புது சிங்கர்ஸ் வர வர இந்த சிங்கர்ஸ்க்கான வாய்ப்பு காலப்போக்கில் குறைய ஆரம்பிச்சிடும். நம்ம சின்ன வயசுல இருந்து பாக்குற சிங்கர்ஸ்க்குலாம் வயசும் ஆகுறதுனால அவங்களோட இளமை பருவத்துல பாடின மாதிரியான சிங்கிங் ஃப்ளோவை அவங்க வயது முதிர்ச்சினால அவங்களால தொடர்ந்து நம்ம தமிழ் சினிமால பாட்டு பாட முடியாமையும் போயிடும். இந்த சிங்கர்ஸ்லாம் காலப்போக்கில் அவுடேட்டடா ஆயிருவாங்க. அவங்க பாடுறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே குறைஞ்சிரும். என்னதான் இந்த சிங்கர்ஸ் முன்ன மாதிரி சாங்ஸ் பாடலைனாலும் இந்த சிங்கிங் ஜெர்னியை விட்டு கொடுக்க கூடாதுன்னு அந்த சிங்கர்ஸ்லாம் அவங்களோட பசங்களுக்கு சங்கீதம் கத்து கொடுத்து அவங்கள பாட்டு பாட வச்சு அவங்களோட சிங்கிங் ஜெர்னியை கண்டினியூ பண்ண வச்சிருப்பாங்க. அந்த சிங்கர்ஸோட வாரிசுகளும் நல்ல சூப்பரா பாட்டு பாடி புலிக்கு பிறந்தது பூனை ஆகாதுன்ற மாதிரி நிரூபிச்சிருப்பாங்க. அப்படி ஒரு லெஜெண்டரி சிங்கர்ஸ் இல்லனா ஒரு லெஜெண்டரி மியூசிக் ஜாம்பவான்ஸ் அவங்களோட மகன்களும் மகள்களும் அவங்களோட வாய்ஸ்ல பாடின சாங்ஸ் பத்தா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். நான் தான் அவங்க சண்டி. வாங்க வீடியோக்குள்ள போலாம். மேற்கு பருவ காற்று தேனி பக்கம் வீசும்போது சாரல் இன்பச்சாரல் தென்மாங்கு பாடிக்கொண்டு சிலு சிலுவென்று சிந்துதம்மா தூரல் முத்து தூரல். இதுல ஃபர்ஸ்டா இவங்க தான் சிங்கர் உத்ரா உன்னிகிருஷ்ணன். நம்ம சிங்கர் உன்னிகிருஷ்ணன் அவர்களோட மகள் தான் இவங்க. உத்ரா உன்னிகிருஷ்ணன் அவங்க நம்ம தமிழ் சினிமால நிறைய சூப்பர் ஹிட்டான சாங்ஸ் பாடியிருக்காங்க. திருமகனே திருமகனே நீ ஒரு நாழிகை பாராய். அதுல ஃபர்ஸ்டா பாத்தீங்கன்னா 2014 ரிலீஸ் ஆன சைவம் மூவில வந்த இந்த அழகுன்ற இந்த சாங்க தன்னோட 8 வயசுல ரொம்பவே அழகா பாடியிருப்பாங்க. அழகே அழகே எதுவும் அழகே அன்பின் விழியில் எல்லாம் அழகே. இந்த சாங்குக்கு நம்ம ஜிவி பிரகாஷ் அவர்கள் தான் மியூசிக் பண்ணியிருப்பாரு. நம்ம மறைந்த லிரிசிஸ்ட் நாமுத்துக்குமார் அவர்களோட வரிகள்ல இந்த சாங்க உத்ரா உன்னிகிருஷ்ணன் அவங்க முதலா பாடி நம்ம தமிழ் சினிமால சிங்கரா அறிமுகமாயிருப்பாங்க. மலர் மட்டும் அழகு சுடுமையில் கூட ஒரு அழகு புன்னகை வீசிடும் பார்வைகள் அழகு வார்த்தைகள் தீர்க்கையில் மௌனங்கள் அழகு நன்மைக்கு சொல்லிடும் பொய்களும் அழகு உண்மை அதுதான் மெய்யாய் அழகு. இந்த சாங்க பாடினதுக்காக உத்ரா உன்னிகிருஷ்ணன் அவங்களுக்கு அந்த வருடத்தோட பெஸ்ட் சிங்கருக்கான நேஷனல் அவார்டும் கிடைச்சிருக்கு. கமதனிசா இதுல ஹைலைட் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம சிங்கர் உன்னிகிருஷ்ணன் அவர் பாடின ஃபர்ஸ்ட் சாங்குக்காக நேஷனல் அவார்டு வாங்கினாரு. அதே மாதிரி அவரோட மகள் உத்ரா உன்னிகிருஷ்ணன் அவங்களும் அவங்க பாடின ஃபர்ஸ்ட் சாங்குக்காக நேஷனல் அவார்டு வாங்கினாங்க. எனக்கு நேஷ்னல் அவார்டு கிடச்சதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா என் அப்பாவுக்கு கிடச்சிருக்கு அவங்களோட முதல் பாட்டுக்கு. எனக்கும் அப்படி என்னோட முதல் பாட்டுக்கு தான் கிடச்சிருக்கு. அதனால எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம தமிழ் சினிமாலேயே ஒரே குடும்பத்தை சேர்ந்த 2 பேரு தன்னோட முதல் பாடல் பாடினதுக்காக நேஷனல் அவார்டு வாங்கினது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம்னே சொல்லலாம். இதுல நெக்ஸ்டா 2014 நம்ம மிஸ்கின் அவர்களோட டைரக்ஷன்ல வந்த பிசாசு மூவில வந்த இந்த போகும் பாதைன்ற இந்த ஃபீலிங்கான சாங்க ரொம்பவே அருமையா உத்ரா உன்னிகிருஷ்ணன் அவங்க பாடியிருப்பாங்க. போகும் பாதை தூரமில்லை. இந்த சாங்குக்கு அருள் கொரலின்றவங்க தான் மியூசிக் பண்ணியிருப்பாங்க. தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்களோட லிரிக்ஸ்ல இந்த சாங் கேட்கறவங்க எல்லாரையும் கலங்க வச்சிரும். அவ்வளவு அருமையா நம்ம உத்ரா உன்னிகிருஷ்ணன் அவங்க இந்த சாங்க பாடியிருப்பாங்க. சாய்ந்து தோள் கோடு இறைவனுந்தன் இதுல அடுத்ததா 2015 ரிலீஸ் ஆன ஸ்ட்ராபெரி மூவில வந்த இந்த கைவீசும் காட்டுன்ற இந்த மோஸ்ட் ஃபீலிங்கான இந்த சாங்க உத்ரா உன்னிகிருஷ்ணன் அவங்க பாடியிருப்பாங்க. இந்த சாங்குக்கு தாஜ்னூர்ன்றவர் தான் மியூசிக் பண்ணியிருப்பாரு. லிரிசிஸ்ட் பாவிஜி அவர்களோட லிரிக்ஸ்ல உத்ரா உன்னிகிருஷ்ணன் அவங்க பாடின இந்த சாங்கை கேட்டு ஃபீல் பண்ணாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்கன்னே சொல்லலாம். இது கண்கள் நனையும் பாடல் என் நெஞ்சில் உறவின்
இதுல நெக்ஸ்டா 2016ல நம்ம தளபதி விஜய் அவர்கள் நடிச்சு ரிலீஸ் ஆன தெரி மூவில வந்த இந்த ஈனா மீனா டீக்கான்ற இந்த ஃபன்னான சாங்க ரொம்பவே சூப்பரா உத்ரா உன்னிகிருஷ்ணன் அவங்க பாடியிருப்பாங்க. காட்டு மஷோக்கா குட்டி பொண்ணு டெலு கியூட்டா கைய மாட்டிக்கிட்டா. இந்த சாங்குக்கு நம்ம ஜிவி பிரகாஷ் அவர்கள் தான் மியூசிக் பண்ணியிருப்பாரு. லிரிசிஸ்ட் பா விஜய் அவர்களோட லிரிக்ஸ்ல ஜிவி பிரகாஷ் அவர்களோட சேர்ந்து உத்ரா உன்னிகிருஷ்ணன் அவங்க இந்த சாங்க பாடியிருப்பாங்க. நிலவோடு மார்னிங் வாக்கா கியா முய்யா டாக்கா சும்மா இங்கி பிங்கி பாங்கி போட்டு ஓடி போட்டா. இந்த சாங் யூடியூப்ல மட்டும் 200 மில்லியனுக்கும் மேல வியூஸ் போய் இப்போ வரைக்கும் இந்த சாங் ட்ரெண்டிங்ல தான் இருக்கு. குட்டி குட்டி தப்பு பண்ணி கத்துக்கலாம். இதுல அடுத்ததா 2018ல நம்ம பிரபுதேவா மாஸ்டர் அவர்கள் நடிச்சு ரிலீஸ் ஆன லக்ஷ்மி மூவில வந்த இந்த மொர்ராக்கா மட்ராக்கான்ற இந்த சாங்க ரொம்பவே எனர்ஜெட்டிக்கா செம்ம மேசியா பாடி கலக்கியிருப்பாங்க உத்ரா உன்னிகிருஷ்ணன் அவங்க. மொர்ராக்கா மட்ராக்கா வந்தாச்சே டிவா. இந்த சாங்குக்கு சாம் சிஎஸ் அவர்கள் தான் மியூசிக் பண்ணியிருப்பாரு. நம்ம லிரிசிஸ்ட் மதன் கார்கே அவர்களோட லிரிக்ஸ்ல உத்ரா உன்னிகிருஷ்ணன் அவங்க பாடின இந்த சாங் இல்லாத ஒரு ஸ்கூல் கல்ச்சரல் ஃபங்க்ஷனுமே இருக்காதுன்னு சொல்லலாம். நான் மைக்கேல் ஜாக்சன் நலவு நலவு நடை காட்டட்டா. நான் ஹித்திக் ரோஷி. இதுல நெக்ஸ்டா இப்ப 2025ல நம்ம அர்ஜுன் தாஸ் மற்றும் அதித்தி சங்கர் அவங்க சேர்ந்து நடிக்கிற ஒன்ஸ் மோர் மூவில வர இந்த வா கண்ணம்மான்ற இந்த சாங்கையும் உத்ரா உன்னிகிருஷ்ணன் அவங்க ரொம்பவே சூப்பரா பாடியிருப்பாங்க. நீங்களும் அந்த சாங் கேளுங்க, உங்களுக்கும் கண்டிப்பா அந்த சாங் பிடிக்கும். ஒரே தேன் மெதுவா கஞ்சி கஞ்சி வரவா. இதுல செகண்டா இவர் தான் சிங்கர் சாய் அபியங்கர். நம்ம சிங்கர் திப்பு அண்டு சிங்கர் ஹரிணி அவங்களோட பையன் தான் இவரு. இவருக்குன்னு இன்ட்ரோ எதுவுமே தேவையில்ல. ஏன்னா இவரை தெரியாதவங்க நம்ம தமிழ்நாட்டுல யாருமே இருக்க மாட்டாங்கன்னு சொல்லலாம். இன்ஸ்டாகிராம் யூடியூப்னு எந்த சோசியல் மீடியால ஓபன் பண்ணாலும் இவர் தான் வந்துகிட்டு இருக்காரு இப்பெல்லாம். இவரு இப்ப ஆல்பம் சாங்ஸ் பாடி மியூசிக் பண்றது மட்டும் இல்லாம ஒரு 2 படத்துக்கு மியூசிக் டைரக்டராகவும் கமிட்டட் ஆயிருக்காரு. சாய் அபியங்கர் அவரு ஃபர்ஸ்டா பாத்தீங்கன்னா 2024ல கட்சி சேரான்ற ஒரு மியூசிக் ஆல்பம் சாங் ஒன்னு ரிலீஸ் பண்ணாரு. அந்த சாங் பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல இருக்கிற பட்டி தொட்டி எல்லாம் வேற லெவல்ல ட்ரெண்டிங் ஆகி யாரா இந்த பையன் அப்படின்னு எல்லாரையும் திரும்பி பார்க்க வச்சுச்சு. தன்ன நேரம் நிக்குது மோகம் சொக்குது வார்த்தை திக்குதமா நெஞ்சம் பூட்டி வச்சத வந்தோடச்சுக்கமா. இந்த சாங்குக்கு சாய் அபியங்கர் அவரே தான் மியூசிக் கம்போஸ் பண்ணி அவரே அந்த சாங்கை பாடி அந்த சாங்ல அவரே நடிச்சும் இருப்பாரு. அந்த சாங்கை பார்த்தது எல்லாரும் இவர் தான் சிங்கர் திப்பு அண்ட் சிங்கர் ஹரிணி அவங்களோட பையனா அப்படின்னு எல்லாரையும் அந்த சாங் மூலமா வியந்து பார்க்கவும் வச்சிருப்பாரு. கட்சி சேர நிக்குது கண்ணழைக்குது பொன்னணைந்திடமா தேங்கி நிக்குது வந்தெடுத்துக்குமா. அடுத்ததா கட்சி சேரன்ற இந்த சாங்கோட தாக்கம் குறையறதுக்குள்ளேயே சாய் அபியங்கர் அவரு ஆசை கூடன்ற இன்னொரு மியூசிக் ஆல்பம் சாங்க ரிலீஸ் பண்றாரு. அந்த சாங் பாத்தீங்கன்னா அதிரி புதிரி ஹிட் ஆகுது. இந்த சாங் எல்லா சோசியல் மீடியாலையும் காட்டுத்தீ மாதிரி பரவி வேர்ல்டு லெவல்ல அந்த சாங் ட்ரெண்டிங்கும் ஆகுது. நீ பேச லைட்டா ஆசை கூட வாசம் வீசும் காத்த தேட. இந்த ஆசை கூடன்ற இந்த சாங்குக்கும் சாய் அபியங்கர் அவரே தான் மியூசிக் பண்ணி நடிச்சு பாடியும் இருப்பாரு. இந்த சாங்ல ஹைலைட் என்னன்னு பாத்தீங்கன்னா சாய் அபியங்கர் அவரோட அக்கா இந்த சாங்கை பாட வச்சு அவங்களையும் நம்ம தமிழ் சினிமாவுக்கு சிங்கரா அறிமுகப்படுத்தியிருப்பாரு. சாய் ஸ்மிருதி அவங்கள அடுத்ததா சாய் அபியங்கர் அவர் பாத்தீங்கன்னா இந்த 2025 பிப்ரவரி மந்த்லயும் சித்திரபுத்திரின்ற ஒரு மியூசிக் ஆல்பம் சாங்க ரிலீஸ் பண்ணிருக்காரு. அந்த சாங்கும் கண்டிப்பா எல்லா சோசியல் மீடியாலும் ட்ரெண்டிங் ஆகி வேற லெவல்ல வைரல் ஆக போகுதுன்னு கண்டிப்பா சொல்லலாம். இப்ப சாய் அபியங்கர் அவர் பாத்தீங்கன்னா நம்ம லோகேஷ் கனராஜ் அவர்களோட ப்ரொடக்ஷன்ல ராகவா லாரன்ஸ் மாஸ்டர் நடிச்சு ரிலீஸ் ஆக போற பென்ஸ் மூவிக்கும் நம்ம ஆக்டர் சூர்யா அவர்களோட 45வது மூவிக்கும் சாய் அபியங்கர் இப்ப மியூசிக் டைரக்டரா கமிட்டட் ஆயிருக்காரு. இதுல தேர்டா இவங்க தான் சிங்கர் பல்லவி. நம்ம லெஜெண்டரி சிங்கர் எஸ்பிபி ஐயா அவர்களோட மகள் தான் இவங்க தமிழ் சினிமால ரொம்பவே குறைவான சாங்ஸ் தான் பாடியிருந்தாலும் இவங்க பாடின பாடல்கள் எல்லாம் இன்னைக்கு நம்ம பிளேலிஸ்ட்ல கண்டிப்பா இருக்கும். சிங்கர் பல்லவி மேம் ஃபர்ஸ்டா பாத்தீங்கன்னா டைரக்டர் சங்கர் அவரோட டைரக்ஷன்ல 1998ல ரிலீஸ் ஆன ஜீன்ஸ் மூவில வந்த எனக்கே என காண்ற இந்த சாங் தான் ரொம்பவே அருமையா பாடியிருப்பாங்க. ஹைரா ஹைரா ஹைரப்பா ஹைரா ஹைரா ஹைரப்பா. இந்த சாங்குக்கு நம்ம இசை புயல் ஏ ரமன் அவர்கள் தான் மியூசிக் பண்ணியிருப்பாரு. நம்ம சிங்கர் உன்னிகிருஷ்ணன் அவர்களோட சேர்ந்து பல்லவி மேம் இந்த சாங்கை பாடியிருப்பாங்க. இந்த சாங் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் நிறைய பேரோட பிளேலிஸ்ட்ல கண்டிப்பா நீங்க தான் இடம் பிடிச்சிருக்குன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு இந்த சாங் அவ்வளவு சூப்பரா பாடியிருப்பாங்க.
இதுல நெக்ஸ்டா பாத்தீங்கன்னா 1995ல நம்ம பிரபுதேவா மாஸ்டர் அவர்கள் நடிச்சு ரிலீஸ் ஆன காதலன் மூவில வந்த இந்த காதலிக்கும் பெண்ணின்ற இந்த சாங்க பல்லவி மேம் ரொம்பவே கிரேஸ்ஃபுல்லா பாடி கலக்கியிருப்பாங்க. காதலிக்கும் பெண்ணின் கைகள் தொட்டு நீட்டினால் சின்ன தகரம் கூட தங்கம் தானே, காதலிக்கும் பெண்ணின் வண்ண கண்ணம் ரெண்டிலே இன்னும் பருவம் கூட பவளம் தானே. இந்த சாங்குக்கும் நம்ம ஏஆர் ரஹ்மான் அவர்கள் தான் மியூசிக் பண்ணியிருப்பாரு. நம்ம கவி பேரரசு வைரமுத்து அவர்களோட வரிகள்ல ஐயா எஸ்பிபி அவர்களோட சேர்ந்து பல்லவி மேம் இந்த சாங்கை ரொம்பவே சூப்பரா பாடியிருப்பாங்க. காதலின் சங்கீதமே பூமியின் புவாடுமே. இதுல அடுத்ததா 1994ல நம்ம ஆக்டர் அஜித் அவர்கள் நடிச்சு ரிலீஸ் ஆன பவித்ரா மூவில வந்த இந்த செவ்வானம் சின்ன பெண் சூடுமன்ற இந்த சாங்கையும் நம்ம பல்லவி மேம் ரொம்பவே அருமையா பாடியிருப்பாங்க. இந்த சாங்குக்கும் நம்ம இசைப்புயல் ஏஆர் ரஹ்மான் அவர்கள் தான் மியூசிக் பண்ணியிருப்பாரு. நம்ம கவி பேரரசு வைரமுத்து அவர்களோட வரிகள்ல சிங்கர் மனோ எஸ்பிபி ஐயா அவர்களோட சேர்ந்து பல்லவி மேம் இந்த சாங்கை சூப்பரா பாடி கலக்கியிருப்பாங்க. இதுல அடுத்ததா நம்ம சமுத்திரக்கனி அவர்கள் ஃபர்ஸ்டா டைரக்ஷன் பண்ணி நம்ம வெங்கட் பிரபு அவர்கள் ஹீரோவா நடிச்ச உன்னை சரணடைந்தேன் மூவில வந்த இந்த சாங்கையும் நம்ம பல்லவி மேம் ரொம்பவே மேசிவா பாடி கலக்கியிருப்பாங்க. பல்லவி மேம் அவங்களுக்கு மேரேஜ் ஆனதுக்கு அப்புறமா அவங்க சாங்ஸ் பாடுறதே விட்டுட்டாங்க. ஆனா இப்ப ரீசெண்டா கொடுத்த ஒரு இன்டர்வியூல பாத்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் அவங்க மூவிஸ்க்கு சாங்ஸ் பாடுவேன்னு சொல்லியிருக்காங்க. என்னைக்கு நான் அதுல இருந்து வெளியில வருவேனோ அந்த கான்ஃபிடன்ஸோட மேபி தட் இஸ் வென் ஐ வில் சிங். இதுல ஃபோர்த்தா இவங்க தான் சிங்கர் ஜனனி பரத்வாஜ். நம்ம மியூசிக் டைரக்டர் பரத்வாஜ் அவர்களோட மகள் தான் இவங்க. இவங்க நம்ம தமிழ் சினிமால நிறைய சூப்பர் ஹிட்டான சாங்ஸ் பாடி இருக்காங்க. இவங்க தான் இந்த சாங்ஸ் எல்லாம் பாடினாங்களான்னு தெரியாமலேயே நம்மள அவங்க பாடின சாங்ஸுக்கு வைப் பண்ண வச்சிருக்காங்க. அதுல ஃபர்ஸ்டா பாத்தீங்கன்னா 2005ல நம்ம சரத்குமார் அவர்கள் நடிச்சு ரிலீஸ் ஆன ஐயா மூவில வந்து இந்த சாங் தான் ஜனனி பரத்வாஜ் அவங்க ஃபர்ஸ்டா பாடியிருக்காங்க. இந்த சாங்குக்கு நம்ம பரத்வாஜ் அவர்கள் தான் மியூசிக் பண்ணியிருப்பாரு. இந்த சாங்கை பாடிதான் ஜனனி பரத்வாஜ் அவங்க நம்ம தமிழ் சினிமால சிங்கரா அறிமுகமாயிருப்பாங்க. இதில் நெக்ஸ்டா 2007ல ரிலீஸ் ஆன பள்ளிக்கூட மூவில வந்த இந்த நிமிடம்ன்ற இந்த சாங்கையும் ஜனனி பரத்வாஜ் அவங்க ரொம்பவே மெலோவா பாடியிருப்பாங்க. இந்த சாங்குக்கும் நம்ம பரத்வாஜ் அவர்கள் தான் மியூசிக் பண்ணியிருப்பாரு. நம்ம நாமத்துக்குமார் அவர்களோட வரிகள்ல சிங்கர் ஸ்ரீனிவாஸ் அவர்களோட சேர்ந்து ஜனனி பரத்வாஜ் அவங்க இந்த சாங்கை பாடியிருப்பாங்க. இந்த நெருக்கம் இதுல அடுத்ததா 2007ல பிறப்புன்ற ஒரு மூவி ரிலீஸ் ஆயிருக்குன்றதே இந்த சாங்கை வச்சுதான் நான் கண்டே பிடிச்சேன். அப்படி இந்த சாங் தான் அந்த படத்துக்கு ஒரு பெரிய ப்ரமோஷனாவே இருந்துச்சு. இந்த சாங்குக்கும் நம்ம பரத்வாஜ் அவர்கள் தான் மியூசிக் பண்ணியிருப்பாரு. லிரிக்ஸ் பழனி பாரதி அவங்களோட லிரிக்ஸ்ல ஜனனி பரத்வாஜ் அவங்க இந்த சாங்கை ரொம்ப சூப்பரா பாடியிருப்பாங்க. இந்த சாங்ஸ் மட்டும் இல்லாம ஜனனி பரத்வாஜ் அவங்க நம்ம தமிழ் சினிமால இன்னும் நிறைய சூப்பர் ஹிட்டான சாங்ஸ் பாடியிருக்காங்க. இதுல 5th இவங்க தான் சிங்கர் பிரசாந்தினி. நம்ம லெஜெண்டரி ஆக்டர் அண்ட் சிங்கர் மலேசியா வாசுதேவன் ஐயா அவர்களோட மகள் தான் இவங்க. இவங்க நம்ம தமிழ் சினிமால நிறைய தரமான சாங்ஸ் பாடியிருக்காங்க. அதுல ஃபர்ஸ்டா பாத்தீங்கன்னா 2001ல ரிலீஸ் ஆன 12B மூவில வந்த இந்த லவ் பண்ணுன்ற இந்த சாங்ல வர அந்த ஃபீமேல் போர்ஷன்லாம் நம்ம பிரசாந்தினி மேம் அவங்க தான் பாடியிருக்காங்க. நீ கெஞ்சி கேட்கும் நேரம் என் நெஞ்சின் ஓரமீரம் காதல் வந்தச்சோ. இந்த சாங்குக்கு நம்ம மெலடி கிங் ஹாரிஸ் ஜெயராஜ் அவரோட தான் மியூசிக் பண்ணியிருப்பாரு. சிங்கர் கேகே அவர்களோட சேர்ந்து பிரசாந்தினி மேம் இந்த சாங்கை பாடியிருப்பாங்க. எங்கேயோ போகின்ற மேகம் இருக்குது, உன் பேரை என் பேரை சொல்லி அழைக்குது. இதுல நெக்ஸ்டா ஜிவிஎம் அவர்களோட டைரக்ஷன்ல 2008ல ரிலீஸ் ஆன வாரணமாயிரம் மூவில வந்த இந்த முன்தினம் பார்த்தேன்னு என்ற இந்த ஐகானிக்கான சாங்கையும் நம்ம பிரசாந்தினி மேம் அவங்களோட வாய்ஸ்ல பாடி லவ் பண்றவங்களோட மனசை எல்லாம் திருடி இருப்பாங்க. பகல் நேரம்
புறாக்கள் கண்டேன் உறங்காமலே உயிரண்டு முறாய கண்டேன் நெருங்காமலே. இந்த சாங்குக்கு நம்ம மெலடி கிங் ஹாரிஸ் ஜெயராஜ் அவர்கள் தான் மியூசிக் பண்ணியிருப்பாரு. லிரிசிஸ்ட் தாமரை அவர்களோட லிரிக்ஸ்ல சிங்கர் நரேஷ் ஐயர் அவர்களோட சேர்ந்து பிரசாந்த் மேம் இந்த சாங்கை ரொம்ப சூப்பரா பாடியிருப்பாங்க. முன்தினம் பார்த்தேனே பார்த்ததும் தோற்றேனே சல்லடை கண்ணாக நெஞ்சமும் புண்ணானதே. இதுல அடுத்ததா நம்ம சூர்யா அவர்கள் நடிச்ச அயன் மூவில வந்த இந்த விழிமொழி யோசித்தால் சாங்ல இவங்க பண்ண இந்த ஹம்மிங்க்கு நிறைய பேர் அடிமைன்னே சொல்லலாம். அவ்வளவு சூப்பரா ஹம்மிங் பண்ணியிருப்பாங்க. இதில் நெக்ஸ்டா நம்ம வெற்றிமாறன் அவர்களோட டைரக்ஷன்ல ஆக்டர் தனுஷ் அவர்கள் நடிச்சு ரிலீஸ் ஆன ஆடுகளம் மூவில வந்த இந்த ஐயோன்ற இந்த சாங்கையும் ரொம்பவே ஹோல்சமா நம்ம பிரசாந்த் மேம் பாடியிருப்பாங்க. இந்த சாங்ல பிரசாந்த் மேம் பண்ண இந்த ஹம்மிங் போர்ஷன் பாத்தீங்கன்னா என்னோட ஒன் ஆஃப் த ஃபேவரட்னே சொல்லலாம். அவ்வளவு சூப்பரா ஹம்மிங் பண்ணியிருப்பாங்க. இந்த சாங்ஸ் மட்டும் இல்லாம எங்கேயும் காதல் மூவில வந்த இந்த லோலிட்டா சாங்கையும் கோ மூவில வந்த இந்த என்னமோ ஏதோ மாதிரியான சில தரமான சாங்ஸையும் பிரசாந்த் மேம் அவங்க பாடியிருக்காங்க. இப்போ இவங்க மூவிஸ்க்கு சாங்ஸ் பாடலைனாலும் இவங்க ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி இவங்களுக்கு பிடிச்ச சாங்கை இவங்களோட வருஷன்ல பாட்டு பாடி யூடியூப்ல போஸ்ட் போடுறாங்க. கூடிய சீக்கிரம் பிரசாந்த் மேம் மூவில சாங்ஸ் பாடுவாங்கன்னு ஃபேன்ஸ் எல்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதுல சிக்ஸ்தா இவங்க தான் சிங்கர் சாய் ஸ்மிருதி. இவங்க நம்ம சிங்கர் டிப்பு அண்ட் சிங்கர் ஹர்னியா அவங்களோட மகள் தான் இவங்க ஒரே ஒரு சாங் மூலமா இப்ப எல்லா சோஷியல் மீடியாலையும் செம்மையா ட்ரெண்டிங் ஆயிட்டாங்கன்னே சொல்லலாம். நான் నిద్ర కులాసా నీ కలలకి చేసా నీ కోసం వయసు వాకిలి కాసా. இவங்க கொஞ்ச மாசத்துக்கு முன்னாடி ஆசைக்கூடன்ற ஒரு மியூசிக் ஆல்பம் சாங் பாடி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த சாங் மூலமா இவங்க செம்மையா ட்ரெண்டிங் ஆயிட்டாங்க. இந்த ஆசைக்கூடன்ற இந்த சாங்குக்கு சாய் ஸ்மிருதி அவங்களோட பிரதர் சாய் அபியங்கர் தான் மியூசிக் பண்ணி ரெண்டு பேரும் சேர்ந்து பாடி ரெண்டு பேரும் சேர்ந்தே ட்ரெண்டிங்கா ஆயிருப்பாங்க. இவங்க இப்ப மூவிஸ்ல சில சாங்ஸ் பாடி இருக்காங்க. அந்த அப்டேட்ஸும் கூடிய சீக்கிரம் வரும், வெயிட் பண்ணுவோம். இதுல செவன்த்தா இவங்க தான் சிங்கர் பிருந்தா சிவகுமார். நம்ம ஆக்டர் சிவகுமார் அவர்களோட மகள் தான் இவங்க. அது மட்டும் இல்லாம நம்ம ஆக்டர் சூர்யா அண்ட் ஆக்டர் கார்த்தி அவர்களோட சிஸ்டரும் கூட. இவங்க நம்ம தமிழ் சினிமால ரொம்பவே குறைவான சாங்ஸ் பாடியிருந்தாலும் எல்லாமே செலக்டிவான சூப்பரான சாங்ஸ் தான் பாடியிருக்காங்க. சுடரே சுடரே வெளிச்சம் தேராதே இதுவும் கடந்து போகும். இதுல ஃபர்ஸ்டா பாத்தீங்கன்னா 2019 நம்ம ஜோதிகா அவர்களே லீட் ரோல்ல நடிச்சு ரிலீஸ் ஆன ஜாக்பாட் மூவில வந்த இந்த சாங் தான் பிருந்தா சிவகுமார் அவங்க பாடியிருப்பாங்க. இந்த சாங்குக்கு நம்ம விஷால் சந்திரசேகர் அவர்கள் தான் மியூசிக் பண்ணிருப்பாரு. லிரிசிஸ்ட் விவேக் அவர்களோட லிரிக்ஸ்ல சிங்கர் சிந்துரி விஷால் அவர்களோட சேர்ந்து பிருந்தா மேம் இந்த சாங்கை பாடியிருப்பாங்க. இதில் நெக்ஸ்டா 2020ல ரிலீஸ் ஆன பொன்மகள் வந்தால் மூவில வந்த இந்த சாங்கையும் பிருந்தா சிவகுமார் அவங்க ரொம்பவே சோல்ஃபுல்லா பாடியிருப்பாங்க. வாழ்க்கை பரிசா தந்த பூவே தாயாக என்ன பெத்த தாயே வாடி. இந்த சாங்குக்கு கோவிந்த் வசந்தா அவர்கள் தான் மியூசிக் பண்ணியிருப்பாரு. லிரிசிஸ்ட் விவேக் அவர்களோட லிரிக்ஸ்ல பிருந்தா மேம் ரொம்பவே ஃபீல் பண்ணி பாடியிருப்பாங்க. கோடி கண்களும் போதாது அழகான முகம் பார்க்க. இதில் நெக்ஸ்டா நம்ம நயன்தாரா அவர்கள் நடிச்சு 2022ல ரிலீஸ் ஆன O2 மூவில வந்த இந்த சுவாசமேன்ற இந்த சாங்கையும் பிருந்தா சிவகுமார் அவங்க தான் பாடியிருக்காங்க. இந்த சாங்ஸ் மட்டும் இல்லாம பிருந்தா சிவகுமார் அவங்க நம்ம தமிழ் சினிமால இன்னும் சில சாங்ஸும் பாடியிருக்காங்க. இதுல 8தா இவங்க தான் சிங்கர் ஆராதனா சிவகார்த்திகேயன். நம்ம ஆக்டர் சிவகார்த்திகேயன் அவர்களோட மகள் தான் இவங்க நம்ம தமிழ் சினிமால ஒரே ஒரு சாங் தான் பாடியிருக்காங்க. அந்த ஒரே ஒரு சாங் மூலமா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற பட்டி தொட்டி எல்லாம் இவங்க ரொம்பவே ஃபேமஸ் ஆயிட்டாங்கன்னே சொல்லலாம். இவங்க 2018ல ரிலீஸ் ஆன கனா மூவில வந்த இந்த சாங்கை பாடி நிறைய மக்களோட மனசுல இப்ப வரைக்கும் குடி கொண்டிருக்காங்கன்னே சொல்லலாம்.
இந்த சாங்குக்கு திப்பு தாமஸ் அவர்கள் தான் மியூசிக் பண்ணியிருப்பாரு. லிரிசிஸ்ட் ஜிகேபி அவர்களோட லிரிக்ஸ்ல இந்த சாங் வைக்கம் விஜயலட்சுமி அம்மா அவர்கள் எஸ்கே அண்ணா அவர்களோட சேர்ந்து இந்த சாங் ஆராதனை அவங்க பாடியிருப்பாங்க. கண்ணுல கலரா கண்ணாடி வம்புக்கு வந்து நிப்பாயாரிவ. இந்த சாங் இப்போ வரைக்கும் யூடியூப்ல மட்டும் 300 மில்லியனுக்கும் மேல வியூஸ் போய் இப்போ வரைக்கும் இந்த சாங் ட்ரெண்டிங்ல தான் இருக்கு. எவ்வளோ வயசானாலும் இன்னும் தன்னுடைய அப்பாவுக்கு செல்ல பிள்ளையா இருக்கிற எல்லா மகள்களுக்கும் இந்த பாடல் ஒரு சமர்ப்பணம். இதுல நயன்தா இவங்க தான் சிங்கர் சிவாங்கி. நம்ம சந்திரமுகி மூவில வந்த இந்த ராரா சரசுகு ராரா சாங்க பாடின சிங்கர் பெர்னி கிருஷ்ணகுமார் அவர்களோட மகள் தான் இவங்க நம்ம தமிழ் சினிமால சில மூவி சாங்ஸும் சில இண்டிபெண்டன்ட் ஆல்பம் சாங்ஸும் பாடியிருக்காங்க. இதுல ஃபர்ஸ்டா பாத்தீங்கன்னா 2021 ரிலீஸ் ஆன வேலன் மூவில வந்த இந்த சாங்க சிவாங்கி அவங்க செம்மையா பாடி கலக்கியிருப்பாங்க. நானும் பாத்துக்கிறேன் உனக்காக வாழ்க்கைய வாழ்ந்தபடி. அடுத்ததா 2024 நம்ம ஹரிஷ் கல்யாண் அவர்கள் நடிச்சு ரிலீஸ் ஆன லப்பர் பந்து மூவில வந்த இந்த சாங்கையும் சிவாங்கி அவங்க ரொம்பவே அருமையா பாடி கலக்கியிருப்பாங்க. சுத்தி ஒன்ன சுத்தி என்ன சொல்லுது உள்ளுக்குள்ள சொந்த புத்தி என்ன மறக்குது. இந்த சாங்குக்கு ஷாண்ட்ரோலர் அவர்கள் தான் மியூசிக் பண்ணியிருப்பாரு. சிங்கர் பிரதீப் அவர்களோட சேர்ந்து இந்த சாங் சிவாங்கி அவங்க ரொம்பவே சூப்பரா பாடியிருப்பாங்க. மனசரங்கி எப்போ வர ஏக்கம் எகிருது கட்டி வச்ச கோட்டையெல்லாம் பூட்டி கிடக்குது. இதுக்கப்புறமா சிவாங்கி அவங்க சில ஆல்பம் சாங்ஸும் பாடியிருக்காங்க. அதையும் இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. சிவாங்கி அவங்க ஃபர்ஸ்டா பாத்தீங்கன்னா 2021 தரண்குமார் அவர்களோட மியூசிக்ல வந்த இந்த அஸ்குமாரோன்ற இந்த சாங் பாடியிருப்பாங்க. அடுத்ததா சிவாங்கி அவங்க 2022 நம்ம டிஜே அருணாச்சலம் அவர்களோட சேர்ந்து முட்டு முட்டு சாங்ன்ற இந்த சாங்க பாடியிருப்பாங்க. இப்ப இவங்க மூவிஸ்க்கு சாங்ஸ் பாடுறதையும் தாண்டி சில மூவிஸ்ல நடிச்சுக்கிட்டும் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம சொந்தமா ஒரு யூடியூப் சேனலும் வச்சு ரன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இதுல 10th இவர் தான் சிங்கர் ஹர்ஷவர்தன். நம்ம மியூசிக் டைரக்டர் வித்யாசாகர் அவர்களோட மகன் தான் இவர் இன்னும் மூவிஸ்க்கு சாங்ஸ் பாடலனாலும் இவர் சில ஆல்பம் சாங்ஸ் பாடியிருக்காரு. யூடியூப் அண்ட் இன்ஸ்டாகிராம்ல போஸ்டும் போட்டுக்கிட்டு இருக்காரு. சில ஃபேமஸான சாங்க இவரோட வாய்ஸ்ல கவர் சாங்கா பாடி தாமரை பூவுக்கும் தண்ணிக்கும் என்னைக்கும் சண்டையே வந்ததில்லை. இது மட்டும் இல்லாம நம்ம தமிழ் சினிமாவில் இருக்கிற சில மியூசிக் டைரக்டர் கூட இப்போ ஒர்க்கும் பண்ணிட்டு இருக்காரு. ஹர்ஷவர்தன் அவரு ஃபர்ஸ்டா பாத்தீங்கன்னா 2023 லாலா ஹார்ட் நிக்கலான்ற இந்த மியூசிக் வீடியோவை கம்போஸ் பண்ணி அவரே நடிச்சு அவரே பர்ஃபார்மன்ஸும் பண்ணியிருப்பாரு. இந்த சாங்க சிங்கர் சிவாங்கி கிருஷ்ணகுமார் அவர்களோட சேர்ந்து ஹர்ஷவர்தன் அவர் பாடியிருப்பாரு. இந்த சாங் மூலமா இப்ப எல்லா சோசியல் மீடியாலையும் இவர் ட்ரெண்டிங்கா ஆயிட்டாரு. இதுக்கப்புறமா இவர் அப்பா வித்யாசாகர் பண்ணின த நேம் இஸ் வித்யாசாகர்ன்ற லைவ் கான்சர்ட்ல நம்ம தளபதி விஜய் அவர்கள் நடிச்சு ரிலீஸ் ஆன கில்லி மூவில திப்பு அவர்கள் ஃபயரா பாடின இந்த அர்ஜுனர் வில்லன்ற இந்த சாங்க ஹர்ஷவர்தன் அவர்கள் அந்த கான்சர்ட்ல செம்ம ஃபயரா பாடியிருப்பாரு. அவர் பாடின அந்த வீடியோ செம்ம ஃபயரா எல்லா சோசியல் மீடியாவும் ட்ரெண்டிங் ஆகி அந்த சாங் மூலமா இவரும் ட்ரெண்டிங் ஆயிட்டாரு. இந்த சாங்ஸ் மட்டும் இல்லாம இன்னும் நிறைய ஃபேமஸான சாங்க ஹர்ஷவர்தன் அவரோட ஸ்டைல்ல கவர் வெர்ஷனா பாடி யூடியூப் அண்ட் இன்ஸ்டாகிராம்ல ரிலீஸ் பண்ணிட்டு தான் இருக்காரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோல நமக்கு அதிகமா பரிச்சயம் இல்லாத லெஜெண்டரி சிங்கர்ஸ் அவரோட மகன்களும் மகள்களும் பாடின சாங்ஸ் பத்தி நான் சொல்லியிருப்பேன். இவங்க மட்டும் இல்லாம நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச லெஜெண்டரி சிங்கர் எஸ்பிபி ஐயா அவர்களோட மகன் சரண் அவர்கள், சிங்கர் சுஜாதா மோகன் அவர்களோட மகள் ஸ்வேதா மோகன் அவர்கள், இசைஞானி இளையராஜா அவர்களோட மகள் பவதாரணி, சிங்கர் கேஜே யேசுதாஸ் அவர்களோட மகன் விஜய் யேசுதாஸ் மற்றும் சிங்கர் மலேசியா வாசுதேவன் அவர்களோட மகன் யுகேந்திரன், நம்ம காமெடி ஆக்டர் மதன் பாபு அவர்களோட மகள் ஜனனி மதன் அப்படின்னு சில சிங்கர்ஸ் இன்னும் இருக்காங்க. இவங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ கீழே பார்ட் 2 கமெண்ட் பண்ணுங்க. அவங்கள பத்தியும் கூடி சீக்கிரம் வீடியோ போட்டுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.